ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாய் ராஷிக். இன்றைக்கி நம்ம சேனலில் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய டல்கோனா காஃபியை நம்ம எப்படி செய்ய போகிறோன்றதை பார்க்கலாம். இதுக்கு நமக்கு பிளண்டர் தேவையில்லை, விஸ்க் தேவையில்லை, ஸ்பூன் இருந்துச்சுனாலே போதும். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்த்துடலாம். 1 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன், 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எடுத்திருக்கேன். எந்த இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செய்கிற அளவு பார்த்தீங்கன்னா 3 பேர்லேருந்து 4 பேர் வரைக்கும் போட்டு குடிக்கலாம். பால் மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எத்தனை பேருக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் வந்து 1 கப் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க சர்க்கரையும் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரையும் ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு கூடவே வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு 15 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். ஸ்பூனில் நீங்கள் மிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இன்றைக்கி நான் விஸ்கில் தான் செஞ்சு காமிக்கிறேன். உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பிளெண்டரில் செஞ்சால் தான் நல்லா வரும், ஸ்பூனில் செஞ்சால் நல்லா வராது அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே ஒரே மாதிரி தான் வரும். ஆனால் பிளெண்டரில் செஞ்சோன்னா ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும். இதே விஸ்கில் செய்யும் போது 10 நிமிஷம் டைம் எடுக்கும். அதையே நம்ம ஸ்பூனில் செய்யும் போது 15 நிமிஷத்துக்கு மேலேயும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் வரும். நல்லா கலக்கணுங்க, அதுதான் விஷயம். எந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நல்லா ஃப்ளஃபியாக நல்லா க்ரீமியாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 12 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பூனால் அள்ளும்பொழுது கீழே விழாத மாதிரி, இப்போ நம்ம கவுத்தோம் அப்படின்னு சொன்னால் கீழே விழாமல் நல்லா வந்து ஸ்டிக்கியாக ஒட்டிகிட்டு இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா ஃப்ளஃபியாக சூப்பராக வந்துடும். 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து இந்த மாதிரி நான் செஞ்சுருக்கேன். இது வந்து 3லேருந்து 4 பேருக்கு சரியாக இருக்கும். உங்கள் வீட்டில் எத்தனை நபர்கள் இருக்காங்களோ அதுக்கு தகுந்தப்பில் நீங்கள் வந்து அளவுகளை வந்து கூட்டியோ குறைச்சோ செஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு அதில் ஒரு 3-4 ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துக்கலாம். பட் நான் வந்து இன்றைக்கி சேர்க்கலை. ஏன்னா இப்போ நம்ம வந்து தொண்டையில் எந்த விதமான பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. ஸோ நான் வந்து ஐஸ் க்யூப்ஸ் சேர்க்கலை. உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இப்போ அந்த பாலுக்கு மேலே அப்படியே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த காஃபி க்ரீம் இருக்கு இல்லையா, அதை மேலே போட போகிறோம். இந்த க்ரீம் பார்த்திங்கன்னா அந்த பாலோட கொஞ்சம் கூட மிக்ஸ் ஆகாமல் அப்படியே மேலே தனியாக நிற்குங்க. இப்போ நான் உங்களுக்கு காமிப்பேன் பாருங்கள், அப்போ நல்லா தெரியும். இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து க்ரீமை போட்டுட்டு நல்லா அந்த கிளாஸ் ஃபுல்லாக வந்து பரத்தி விட்டுக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட வந்து மிக்ஸ் ஆகலை. கிட்ட உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த க்ரீம் வந்து தனியாக இருக்குது. பால் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒயிட் கலரில் தனியாக இருக்குது. பசும்பாலோ அல்லது பேக்கெட் பாலோ நீங்கள் எந்த பால் யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பாலில் சர்க்கரை போடலை. பாலில் சர்க்கரை போடாதீங்க, ரொம்ப ஸ்வீட்னஸ் ஆகிடும். இப்போ இந்த டல்கோனா காஃபிக்கு மேலும் ஒரு ரிச் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக இது மேலே நம்ம வந்து நட்ஸும் சாக்லேட் சிரப்பும் சேர்த்துருக்கோம். இது வந்து ஆப்ஷனல் தான், இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது. அப்படியே நல்லா வந்து இந்த பாலோட அந்த க்ரீமையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குடிக்கும்போது நீங்கள் குடிச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும். நிறைய பேர் பிளெண்டரில் செஞ்சால் தான் இந்த மாதிரியான க்ரீம் நல்லா கிடைக்கும். இதுவே நம்ம ஸ்பூன்லேயோ அல்லது விஸ்க்லேயோ செஞ்சால் சரியாக கிடைக்காது, வராது அப்படின்னு நினச்சிருப்பீங்க. கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக நான் சொன்ன அளவுகளில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வரும். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே என்ஜாய் பண்ணி குடிப்பாங்க. அடிக்கடி செஞ்சு தர சொல்லி தொல்லை பண்ணுவாங்க. நான் ஐஸ் மட்டும் அவாய்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டல்கோனா காஃபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.